திருத்துவபுரம் மூவொரு இறைவன் பேராலய கலைக்குழு பெருமையுடன் வழங்கும் இறைவாக்கினர் தானியேல். கலைஞர்கள் திரு ராஜேஷ், திரு ரோஸ்பர்க், திரு ஜான் வில்சன், திரு ஏசுராஜா, திரு பிரைட் சிங், திரு அசோக், திரு வருண், திரு வின்ஸ், திரு செல்வஸ்டர் ராஜ், திரு செல்வராஜ், திரு அனிஷ், திருமதி வினிதா, திருமதி மினி, செல்வன் சஞ்சித், செல்வன் அபிஷ், செல்வன் ரூனி, இவர்களுடன் திரு கிறிஸ்டோபர். நட்புக்காக திருமதி ரெஜினி, திருமதி வினிதா, செல்வி செர்லின் ஆர்னிகா, செல்வி ஷேரன் ஆஷிகா, செல்வி பென்சியா, செல்வி அபினா, திருமிகு அலாய்சியுஸ். கதை வசனம் அரங்கம் ஒப்பனை அரசு நாகர்கோவில். ஒலிப்பதிவு ஒளியமைப்பு திரு ஜஸ்டின் அக்சிலியம், கீதம் ரெக்கார்டிங் நாகர்கோவில். இயக்கம் திரு கிறிஸ்டோபர். கிமு 605 நெபுகத்நேசர் பாபிலோனுக்கு அரசனாகிறார். அதே ஆண்டு செப்டம்பர் திங்களில் யூதேயா நாட்டை முற்றுகையிட்டு அந்நாட்டு அரசன் யோவாக்கீமை அடிமையாக்கி அந்நாட்டிலுள்ள செல்வங்களையும் ஆலயங்களில் உள்ள பொன் வெள்ளி பாத்திரங்களையும் கொண்டு வந்து பாபிலோன் கருவூலத்தில் வைக்கிறார். யூதேயா நாட்டிலுள்ள அறிவாளிகளையும் அழகிகளையும் திடகாத்திரமான இளைஞர்களையும் தன் நாட்டில் பணிபுரிய அடிமைகளாக கொண்டு வருகிறார். அடிமையாக கொண்டு வந்த யூதர்களின் பெயரை மாற்றி கட்டாயமாக பாபிலோனிய மொழியை கற்பித்து உணவு பழக்கத்தையும் மாற்றி அவர்களது நம்பகத்தன்மையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றுகிறார். ஆனால் அந்த அடிமைகளில் தானியேலும் அவன் நண்பர்களும் பாபிலோனிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அரசனுக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து இறை பற்றுடையவர்களாய் ஆண்டவருக்கு உண்மையுடையவர்களாய் வாழ்ந்து பேரும் புகழும் அடைந்தார்கள். அவர்களில் முதன்மையானவர்தான் தானியேல். தானியேல் இறைப்பணியாளர்களின் வரிசையில் உயர்ந்து நிற்பவர். அரச மரபில் பிறந்தாலும் அடிமையாக சிறைப்பட்டு அந்நிய மண்ணில் வாழ்ந்தாலும் உன்னத இறைவனுக்கு உண்மையாக வாழ உறுதி பூண்டவர். எனவேதான் தானியேலை இறைவன் தன் இறைவனுக்கு தேர்ந்து கொண்டார். கடவுளிடம் உண்மையாக இருப்பவர்கள் சிறந்த கைமாறு பெறுவார்கள் என்பதைத்தான் தானியேலின் வாழ்க்கை உணர்த்துகிறது. யூதேயா மன்னர் யோவாக்கீமுக்கும் நெபுகத்நேசருக்கும் கடும் போர் நடைபெறுகிறது. போரில் நெபுகத்நேசர் வெற்றி பெறுகின்றார். நாடு முழுவதும் வெற்றியின் முழக்கம் ஒலிக்கிறது. அப்போது மன்னா, எத்தனையோ மன்னர்கள் பல போர்க்களங்களை கண்டிருக்கிறார்கள். மாவீரன் அலெக்சாண்டர் மேற்காசியாவை வென்று கிரேக்க அரசை நிறுவினான். சைரசரசன் படை நடத்தி பாபிலோனியாவை வென்றான். ஆனால் நீங்கள் உங்களது முன்னோர் இழந்த பாபிலோன் அரசை மீண்டும் கைப்பற்றியதோடு இந்த யூதேயாவையும் வென்றிருக்கிறீர். உங்களால் நம் பாபிலோன் அரசு பெருமை அடைகிறது.
வேந்தே, தங்கள் தலைமையில் தம் எதிரிகள் வீழ்ந்துவிட்டதைக் கண்டு எல்லா அரசர்களும் இனி அஞ்சி நடுங்குவார்கள். தாங்கள் பெற்றிருக்கும் இந்த வெற்றிக்கு ஈடு இணை இல்லை. அரசே, இந்த போரில் யூதேய நாட்டில் உள்ள ஏழை எளியோர் வதைக்கப்படவில்லை, நோயாளிகளும் ஊனமுற்றோரும் துன்புறுத்தப்படவில்லை என்பதை எண்ணும்போது மிக்க பெருமையாக உள்ளது. அமைச்சரே, உங்கள் பாராட்டுக்கு நன்றி. இன்று நமக்கு ஒரு உன்னதமான நாள். இந்த யூதேயா நாட்டில் இனி நமது ஆட்சிதான் நடக்கும். இந்த நாடு இனி நம் பாபிலோனிய நாட்டின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு சிறிய நாடாக செயல்படும். தளபதியாரே, மன்னா, யூதேயா நாட்டு கடவுள் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் பொன் வெள்ளியினால் ஆன பாத்திரங்களை எல்லாம் உடனே கைப்பற்ற வேண்டும். அரசே, அந்த பாத்திரங்களை எல்லாம் நம் அரண்மனையில் உள்ள அந்தப்புறத்திலும் பயன்படுத்தலாம் அல்லவா? இல்லை இல்லை, அவைகளையெல்லாம் நம் சீனார் நாட்டில் உள்ள கோவில் கருவூலத்தில் வைத்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். எக்காலத்திலும் அதை யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அழகிய பெண்களையும் அறிவாளிகளையும் திடகாத்திரமான இளைஞர்களையும் நம் நாட்டிற்கு அடிமைகளாக பிடித்து வாருங்கள். மன்னிக்க வேண்டும் மன்னா, யூதேய நாட்டில் உள்ளவர்களை நம் நாட்டிற்கு எதற்காக கொண்டு செல்ல வேண்டும்? சொன்னதை செய்யுங்கள். கட்டளை மன்னா. பிரதானியாரே, யூதேய படையெடுப்பு முடிந்து இப்போதுதான் மன்னர் நாடு திரும்பி இருக்கிறார். வெட்டி கழிப்பில் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது அவசரமாக அழைத்தீர்களே, ஏதாவது? இது கூட புரியவில்லையா உமக்கு? இந்த போரின் வெற்றிக்கு நான் நடத்திய யாகங்களும் மந்திரங்களும் தான் முக்கிய காரணம். அதை சொல்லி பாராட்டத்தான் பிரதானியார் அழைத்திருப்பார். அப்படியானால் இந்த வெற்றியில் எனக்கு பங்கில்லையா? நான் மட்டும் படை நடத்த சரியான திட்டம் வகுத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த வெற்றியே கிடைத்திருக்காது. நிறுத்துங்கள். நீங்கள் பேசுவதை பார்த்தால் மன்னர் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் என்று சொல்வீர்கள் போலும். கல்தேயரே, மன்னரின் ஆலோசனை குழுவில் இருந்த என்னை போன்ற பிரதானிகளின் திட்டம்தான் மன்னரின் வெற்றிக்கு காரணம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதில் உங்களுக்கும் பங்கில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லும். அப்படியானால் எங்களை அழைத்ததன் காரணம்? சொல்கிறேன். கல்தேயரே, போர்க்களத்தில் மன்னர் கூறியதை நினைக்கும் போதுதான். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். யூதேயாவில் இருந்து இளைஞர்களையும் அறிஞர்களையும் அழகிகளையும் அடிமையாக கொண்டு வர சொன்னாராமே. என்னது, அழகிகளா? கல்தையரே, மன்னரின் ரசனையோ ரசனைதான். நிறுத்துங்கள். இளைஞர்களும் பெண்களும் சரி, ஏவலுக்கும் ஆட்கள் தேவைதான். ஆனால் அறிஞர்கள்? அப்படியானால் நம்மை எல்லாம் ஒரு பொருட்டாக மன்னர் மதிக்கவில்லையா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். கல்தேயரே, மன்னர் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுகிறார். யூதேயர்கள் நல்ல உழைப்பாளிகள். அவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நம் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். பிரதானியாரே, இப்போ சொல்லுங்கள். என் மந்திரத்தால் அவர்களை அழித்து விடுகிறேன். நிறுத்துங்கள். மன்னரது திட்டம் தெரிந்தால்தானே அதற்கு தகுந்தபடி நம் திட்டத்தை வகுத்து கொள்ள முடியும். கல்தேயரே, நாளை காலை அமைச்சரை சந்திக்கப் போகிறேன். அப்பொழுது மன்னரின் திட்டம் தெரிந்துவிடும். மறுபடியும் நாம் சந்திக்கலாம். பிரதானியாரே, அரசு சபையில் நமது ஆதிக்கம் தான் நிலைக்க வேண்டும். அதற்கு தடையாக யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உமக்கு பக்கமலமாக நாங்கள் இருப்போம். அப்போ வெற்றி நமக்குத்தான். வருகவே வருகவே நல்லோரே வருகவே. 7 ஸ்வரங்களில் 7 ஸ்வரங்களில் ஜதி சொல்லி ஆடியே அழைக்கின்றோம். வருகவே சபையோ வருகவே. திறக்கடதோம் திறக்கடதோம் தலாங்கு திறக்கடதோம் திறக்கடதா
வணக்கம் அரசே. வாருங்கள் தளபதியாரே. அரசே, தாங்கள் கட்டளைப்படி யூதேயாவில் இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்களில் 4 அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியா? அழைத்து வாருங்கள் அவர்களை. அரசே, இவன் பெயர் தானியேல். இவர்கள் இவனது நண்பர்கள் அனனியா, மீசாவேல், அசரியா. நீங்கள் போகலாம். தளபதியாரே, இவர்களை பார்த்தால் திறமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யூதேயர்கள். அவர்களை நம் பாபிலோனிய கலாச்சாரத்திற்கு மாற்றியாக வேண்டும். சொல்லுங்கள் அரசே, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவர்களின் பெயரை மாற்ற வேண்டும். நம் அரண்மனையில் பணிபுரிய வசதியாக அவர்களுக்கு கல்தேய மொழியை கற்பிக்க வேண்டும். அத்தோடு உணவு பழக்கத்திலும் அவர்களை மாற்றி நாம் உண்ணும் சிறப்பான பன்றி உணவையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவர்களது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். தளபதியாரே, 3 ஆண்டுகள் வரை அவர்கள் உமது நேரடி பாதுகாப்பில் இருக்கட்டும். 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களை என் முன் கொண்டு வாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போது நான் கூறுகிறேன். உத்தரவு அரசே. தானியேல், வாருங்கள் தளபதியாரே. தளபதியாரே, எங்களைப் பற்றி மன்னர் ஏதாவது சொன்னாரா? நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பலாமா? இல்லை, உங்களை இங்கேயே அரண்மனை பணியில் அமர்த்த தயார்படுத்தும்படி மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். இங்கேயா? அரண்மனையிலா? ஆமாம். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் கல்தேய மொழியை கற்க வேண்டும். அத்தோடு அரண்மனை பழக்க வழக்கங்களையும் நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். தளபதியாரே, நீங்கள் சொல்வதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்தேய மொழியை கற்றுக்கொள்ளவும் அரண்மனை பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள். முதலில் உங்கள் பெயர்களை பாபிலோனிய பெயர்களாக மாற்ற வேண்டும். என்ன, பெயர்களை மாற்ற வேண்டுமா? தளபதியாரே, இந்த மாற்றம் தேவைதானா? எதற்காக எங்கள் பெயர்களை மாற்ற வேண்டும்? தேவை என்று மன்னர் விரும்புவதால். அது மட்டுமல்ல, இந்த பெயர்கள் மன்னரால் சூட்டப்படுகிறது. தானியேல், உன் பெயர் பெல்ததாச்சர் என்றும், அனனியா, நீ சாத்ராக என்றும், மீசாவேல், நீ மேசாக் என்றும், அசரியா, நீ ஆபத்நேகா என்றும் அழைக்கப்படுவீர்கள் என்பது மன்னரின் ஆணை. இனி நீங்கள் எங்கள் அரண்மனையில் பணிபுரிய உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். புரியவில்லையே எனக்கு. புரியும்படி சொல்கிறேன். இன்று முதல் 3 ஆண்டுகளுக்கு அரசரது ஆணைப்படி உங்களுக்கு சிறப்பு உணவுகள் அளிக்கப்படும். அதாவது பன்றியின் மாமிசமும் உயர்ந்த ரக திராட்சை ரசமும் உங்களுக்கு உணவாக வழங்கப்படும். தளபதியாரே, ஆம், இது மன்னரது ஆணை. மன்னிக்க வேண்டும் தளபதியாரே. அரண்மனை பணிக்கு எங்களை தேர்ந்தெடுத்தது பற்றி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக தளபதியாரே, எங்கள் சமய ஒழுங்குப்படி உங்கள் உணவை நாங்கள் உண்ண முடியாது. தானியேல், அரசரின் கட்டளை மீறுவது மாபெரும் குற்றம். நீங்கள் அந்த உணவை உண்டு நல்ல பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்று அரசர் விரும்புவது எப்படி தவறாகும்? தளபதியாரே, நாங்கள் திடகாத்திரமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே? தளபதியாரே, 10 நாட்கள் அவகாசம் தாருங்கள். நாங்கள் வழக்கமாக உண்ணும் காய்கறி உணவையும் தண்ணீரையும் பயன்படுத்துகிறோம். அதன் பின் எங்களை சோதித்துப் பாருங்கள். நன்றி தளபதியாரே, நன்றி. சரி, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இது அநியாயம். அம்மா, அம்மா, குருஜி இல்லையா? என்னது குரு ஜியா? நல்லாவே இல்ல. அப்படின்னா குருதேவர் அப்படின்னு கூப்பிடவா? எப்படியோ கூப்பிட்டு தொலை. அப்போ குருதேவா இல்லையா? இல்ல. இப்படி முட்டையச்சனா எப்படி? எங்க தான் போயிருப்பார்? எங்கிட்ட கேக்குறியா? கூட இருந்தே குழி பறிக்கிறவன் நீ தானே, உனக்கு தெரியாது? அந்த பிரதானி வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. இல்லைன்னா அந்த கல்தையர் கூட சேர்ந்து கனவு கண்டுகிட்டு இருப்பாரு. எப்படியோ அறிஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாட்டு நடப்பை அழைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றீங்க. என்னடா அது
ஏதாச்சும் கொடுங்களேன். இல்லடா சொன்ன. பசிக்குது, அதுக்கு தான் கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு போய் கோபப்படுறீங்களே. ஆமா, நீ கேட்டதும் கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு அன்ன சத்திரம் இல்ல. அதுதான் அவங்க மகாராஜா யூதேயாவிலிருந்து கொண்டு வந்து அடிமைகளுக்கெல்லாம் ஆக்கி போடுறாராமே. அங்க போக வேண்டியதானே? இங்க எடுபடியா இருக்கிறத விட அங்கேயே போயிடலாம். என்னடா சொல்ற? இல்ல, அந்த மாதிரி அடிமையா இருந்தா கூட ராஜா மரியாதையோட சாப்பாடு கிடைக்கும். எதுக்கும் கொடுத்து வைக்கணுமே. அப்போ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க. நேரா கோவிலுக்கு போ. அங்கதான் தினம் தினம் பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, அது இதுன்னு தெய்வத்துக்கு படைக்கிறாங்களாமே. மிச்சம் மீதி இருக்கும், போய் கொட்டிக்க வேண்டியதானே. போய் என்ன பிரயோஜனம்? அதுதான் விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் அந்த தெய்வம் சாப்பிடுது. மிச்சமாவது மீதியாவது யாருக்கு தெரியும்? அந்த தெய்வம் தான் சாப்பிடுதா இல்ல ஆசாமிகள் தான் சாப்பிடுறாங்களா? எல்லாம் அந்த பூசாரிக்கு தான் வெளிச்சம். அப்போ நீயும் பூசாரி ஆக வேண்டியதானே. ஆயிடலாம், பசி தீர்ந்துடும். ஆனா அறிவு வளராது. நம்ம குரு கூட இருந்தா அறிவிலே வளரும். நம்ம ஐயா கூட இருந்தா ஆவிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அதை கூட பேசவும் செய்யலாமே. ஆவியா? என்னடா சொல்ற? ஆமா, நம்ம குரு இப்போ ஆவியை பத்தி தானே ஆராய்ச்சி பண்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம மகாராஜா யுத்தத்துல ஜெயிச்சாரு. அது எப்படி? எப்படி? நம்ம குரு மந்திரம் போட்டு ஆவிகளை எல்லாம் ஏவி விட்டு எதிரிகளை முடக்கி போட்டதால் தான் நம்ம ராஜா ஜெயிச்சாரு. அப்போ ஒண்ணு பண்ணு, அந்த ஆவியை எல்லாம் உன் வயத்துல பூத்தி உன் பசிய தீர்த்துக்கோ. கதையா விடுற கதை. என்ன சொன்னாலும் காரியம் பலிக்காத போல இருக்கே. அந்த அறையில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சாப்பாடை இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? ஒருவேளை அவன் சொன்னது போல ஆவியா இருக்குமோ? ஐயோ, ஆவி ஆவி! வணக்கம் மன்னா. வாருங்கள் அமைச்சரே. தாங்கள் அவசரமாக அழைத்ததாக சொன்னார்கள். ஆமாம், அவசரம்தான், அவசியம் கூட. விளக்கமாக சொன்னால்? அமைச்சரே, நான் போர்க்களங்கள் பல கண்டிருக்கின்றேன். அப்போதெல்லாம் அச்சம் என்பது என்னை நெருங்கியதில்லை. ஆனால் இப்போது பகைவர்கள் யாராவது வந்திருந்தால் பகை முடித்திருப்பேன். அப்படி இல்லையே. அப்படி என்றால்? நான் கனவொன்று கண்டேன். என்ன கனவா? ஆம், கனவுதான் அமைச்சரே. அதை கனவாக நினைக்க முடியவில்லை என்னால். காரணம் புரியாமல் என் உள்ளம் கலங்குகின்றது. ஏன் என்று புரியவில்லை அமைச்சரே. அதன் அர்த்தம் புரியாமல் என் உள்ளம் தடுமாறுகின்றது. அரசே, உங்கள் கண்கள் புரியாமல் தவிக்கின்றேன். அரசே, கலங்க வேண்டாம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நமது அரசபை பிரதானிகளையும் கல்தையர்களையும் மந்திரவாதிகளையும் உடனே வரவழைப்போம். அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுவார்கள். நல்ல யோசனைத்தான். உடனே சபையை கூட்டுங்கள். அத்தோடு என் மனக்குறையை தீர்த்து வைப்பவர்களுக்கு உயர் பதவிகளும் சன்மானங்களும் வழங்கப்படும் என்றும் அறிவித்து விடுங்கள் அமைச்சரே. கட்டளை அரசே. அவையோர்களே, உங்களையெல்லாம் மன்னர் அவசரமாக அழைத்ததன் காரணத்தை முதலில் சொல்கிறேன். அதன் பிறகு அது சம்பந்தமாக மன்னரின் சந்தேகங்களுக்கு நீங்கள் சொல்ல போகும் பதில்களை மன்னர் உங்களிடமிருந்து ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அமைச்சரே, விடுகதை வேண்டாம். மன்னரின் சந்தேகங்களை கூறுங்கள். சொல்கிறேன். நம் மன்னர் கனவொன்று கண்டிருக்கிறார். கனவா? ஆம், ஆனால் அந்த கனவின் பொருள் விளங்காமல் மன்னர் கலக்கமுற்றிருக்கிறார். ஒரு சாதாரண கனவுக்காக மன்னர் ஏன் கலங்க வேண்டும்? கனவை சொன்னால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு போகிறோம். கல்தேயரே, நான் கண்ட கனவை நான் சொல்லாமலேயே நீங்களாக அதை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் பொருளையும் நீங்கள் தான் விளக்க வேண்டும். மன்னா, நீங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. கனவு கண்டது நீங்கள் தானே? கல்தேயரே, இது என் கட்டளை. நான் கண்ட கனவையும் அதன் பொருளையும்
உங்களில் யாருக்கும் சொல்ல முடியாவிட்டால் இந்த நாட்டில் ஞானிகளும் அறிஞர்களும் மாந்திரிகர்களும் இருந்து என்ன பயன்? அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் வீடுகளும் தரைமட்டமாக்கப்படும். ஏன், உங்கள் உயிரும் அப்படித்தான். அரசே, மன்னா, கனவை சொல்லாமல் உயிரை பறிப்பேன் என்று சொல்வது? தாங்கள் கண்ட கனவை சொன்னால் என் மந்திர சக்தியால் அதன் பொருளை உடனே நான் சொல்லிவிடுவேன். மந்திரவாதி! அமைச்சரே, இவர்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவர்களால் என் குழப்பத்திற்கு பதில் சொல்ல முடியாது. நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அரசே, ஆத்திரம் வேண்டாம். உமது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவன் எவனும் இவ்வுலகில் இருக்க மாட்டான். கண்ட கனவை சொல்லாமல் அதற்கான விளக்கத்தை எந்த மந்திரவாதியாலும் மாயவித்தை காரணாலும் சொல்லிவிட முடியாது. தெய்வங்களால் அன்றி வேறு எந்த மானிடராலும் உமக்கு விடை சொல்ல முடியாது. போதும், நிறுத்துங்கள். கல்தேயரே, இதுதான் உங்கள் முடிவு என்றால் நானும் என் முடிவை சொல்லிவிடுகின்றேன். உங்களை ஞானிகள் என்றும் அறிவாளிகள் என்றும் நம்பி இதுவரை என் அவையில் வைத்திருந்தேன். அதற்காக வெட்கப்படுகின்றேன். தளபதியாரே, அரசே, இன்னும் 1 மாதத்திற்குள் என் கனவுக்கு விடை கிடைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பாபிலோனுக்குள் இருக்கும் ஞானிகள், கல்தேயர்கள், மாந்திரீகர்கள், அரசில் பணிபுரிவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் தலை வெட்டப்பட வேண்டும். இது என் ஆணை. தானியேல், தானியேல்! நண்பர்களே, என்ன இது? ஏன் இந்த பதட்டம்? தானியேல், மன்னரின் அறிவிப்பை கேட்டாயா? இப்போது நாம் வாழ்வா சாவா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிசாவேல், என்ன சொல்கிறாய்? மன்னர் கனவொன்று கண்டாராம். அந்த கனவையும் அதற்கான விளக்கத்தையும் 1 மாதத்திற்குள் சொல்ல வேண்டுமாம். சொல்லாவிட்டால் நாட்டிலுள்ள ஞானிகளையும் அறிஞர்களையும் கொன்று விடுவாராம். இது அநியாயம். ஆம், கனவு கண்டது மன்னர்தானே. அவர் கண்ட கனவை அவர்தானே சொல்ல முடியும். கனவை சொன்னாலாவது யோசிக்கலாம். தானியேல், ஏன் பேசாமல் நிற்கிறாய்? இப்போது என்ன செய்யலாம்? நண்பர்களே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காலங்களையும் பருவங்களையும் மாற்றும் நம் கடவுள் நம் கவலைகளை நிச்சயம் மாற்றுவார். வாருங்கள், நம் ஆண்டவரிடம் வேண்டுவோம். எங்கள் தந்தையே இறைவா, உமக்கு நன்றியும் புகழும் கூறுகிறோம். நேர் மாட்சிமை பெற்றவர், ஆழ்ந்த மறைபொருளை விளக்குபவர். நாங்கள் உம் கட்டளைகளை கைவிட்டு பாவம் செய்தோம். ஆண்டவரே, உம் அடியவர்கள் நாங்கள். எங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும். விண்ணர்க்கும் மண்ணிற்கும் தலைவரே, வல்லவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். இருள் நிறைந்த அந்த மறைபொருளை எங்களுக்கு விளங்க செய்யும். தானியேல், தானியேல்! இறைவா, இறைவா! என் அன்பிற்குரியவனே தானியேல், நிமிர்ந்து நில். அஞ்ச வேண்டாம். நான் சொல்வதை கவனமாக கேள். உய்த்துணர வேண்டும் என்ற உள்ளத்தோடு உன்னை தாழ்த்தி நீ செய்த மன்றாட்டுக்கள் கேட்கப்பட்டது. அதற்காகவே நான் உன்னிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அஞ்சாதே, திடம் கொள், துணிவாய் செயல்படு. உனக்கு சமாதானம் உண்டாகும். இறைவா, எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவரே, நான் உம்மிடம் கேட்டதை எனக்கு தந்துவிட்டீர். நன்றி இறைவா, நன்றி. குருதேவா, குருதேவா! யாருடா அது குரு குருன்னு கொடைகிறது? அட, நீதானா? நீங்க தானே குருஜின்னு சொல்றது நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. அதுதான் குருதேவன்னு மாத்திக்கிட்டேன். ஆமா, ஏன் இப்படி மூச்சு வாங்குற? குரு குருன்னு கத்துனியே, உன் குருவுக்கு என்னவாம்? உங்களுக்கு தெரியாதா?
நம்ம ராஜா ஒரு கனவு கண்டாராம். அது என்னன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொன்னா நிறைய பரிசு கொடுத்து பெரிய பதவியும் கொடுப்பாங்களாம். உண்மையாகவா? நிஜமா? ஆமா, கனவு கண்டது ராஜா தானே, அது எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? அதானே, இதத்தான் மத்தவங்களும் கேட்டாங்க. கனவை சொல்லுங்க, விளக்கத்தை சொல்றோம்னு. ஆனா ராஜா கேட்கணுமே, கனவையும் விளக்கத்தையும் சேர்த்து சொல்லணுமா? இல்லாவிட்டி போன உசிறு போயிடும்ல சொல்றாரு. யாருக்கு? நமக்கு தான். என்னது, நமக்கா? ஆமா, எனக்கு ஒரு யோசனை. இப்படி செய்தா எப்படி? எப்படி? நம்ம குருஜி கிட்ட சொல்லி மந்திரத்தை போட்டு ஆவிய ஏவி மகாராஜா மனச மயக்கி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா? உன்னையும் உன் குருவையும் உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க. முதல்ல உன் குருவை போய் கூட்டிட்டு வா, என்ன செய்யலாம்னு யோசிப்போம். அது என்னடா குழையிற? பசி வயித்த குடையுது, ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன். சாப்பாடா? இப்பதான் அடுப்பே பத்த வச்சிருக்கேன். முதல்ல சொன்னதை செய், அப்புறமா வயிறு நிறைய கொட்டிக்கலாம். ஏன் சொல்ல மாட்டீங்க? எப்படியும் நினைக்கலாம் சாப்பாடுங்க தான். நீ இன்னும் போகலையா? போயிருப்பேன், பசி மயக்கத்துல ஒரு மாதிரி இருந்து. போற வழியில எங்கேயாவது விழுந்துட்டா? மயக்கம் தெளிஞ்சதும் மறுபடியும் எழுந்து போ. அப்போ குருதேவரை கூப்பிட வேண்டாமா? அவர் வரும்போது வரட்டும். சரி சரி, நீ முதல்ல வெளியே போ. நான் கதவை தாப்பா போட்டுட்டு குளிக்கணும். குளிக்கத்தானே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னது, நான் குளிக்கிறத நீ பாத்துக்குவியா? உண்ட ஐயோ ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீங்க குளிக்க போங்க, காவலுக்கு நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். காவல் வேண்டாம், கருமாதியும் வேண்டாம், நீ சரிபட்டு வர மாட்ட. முதல்ல நீ வெளியே போ. டேய் போடா. இந்த ஆளு எங்க போனார்னு தெரியலையே. இவன் வேற கனவு பரிசு அது இதுன்னு சொல்லிட்டு போறானே. எப்படியாவது அந்த பரிசும் பதவி எங்களுக்கு தான் கிடைக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, அது மட்டும் கிடைச்சிட்டா நானும் அவர் அரண்மனையில நினைச்சு கூட பார்க்க முடியலையே. வாருங்கள் தளபதியாரே, தளபதியாரே, என்ன நடந்தது? ஏன் இந்த கலக்கம்? கலக்கம்தான், அத்தோடு கடமையும் சேர்ந்து விட்டதே. என்ன சொல்கிறீர்கள்? மன்னரின் அறிவிப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பாய். ஆம். பெல்ததாச்சர், மன்னர் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் சொல்லவில்லை என்றால் அனைத்து ஞானிகளையும் அறிஞர்களையும் கல்தேர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். எங்களையுமா? மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் மன்னருக்குள் போக வேண்டும் என்பது மன்னரின் கட்டளை. அதை மறுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது. தளபதியாரே, கனவுகள் என்பது கடவுள் நமக்கு தரும் செய்தியாகும். அதை உய்த்துணரும் சக்தி சாதாரணமாக யாருக்கும் கிடையாது. ஏன் ஞானிகளுக்கும் கூடவா? ஆம் தளபதியாரே, கடவுள் மக்களிடையே வாழவில்லை என்றால் தங்கள் குறுகிய அறிவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சிலர். அது மட்டுமல்ல, இந்த உலகம் முடியும் வரை அவர் நம்மோடுதான் இருப்பார் என்பதையும் நம்ப மறுக்கிறார்கள். தளபதியாரே, அச்சம் நம்மிடம் நம்பிக்கையற்ற தன்மையை வளர்க்கிறது. ஆனால் கடவுளை நோக்கி நாம் செய்யும் ஜெபம் அந்த அச்சத்தை போக்கி நம்பிக்கை தருகிறது. புரியவில்லை எனக்கு. தளபதியாரே, ஒருவர் எவ்வளவுதான் வலிமை மிக்கவராக இருந்தாலும் இருமாப்பும் சுயநலமும் கடவுளை அவனிடமிருந்து அகற்றிவிடும். நம் மன்னருக்கும் அதே நிலைதான். கவலையும் சஞ்சலமும் அவரை தொடரதான் செய்யும். தளபதியாரே, நீங்கள் அனுமதித்தால் மன்னரின் மனக்கவலையை நான் போக்குகிறேன். பெல்ததாச்சர், நீயா? உனக்கென்ன பைத்தியமா? அரண்மனை பிரதானிகள், கல்தேயர்கள், மந்திரவாதிகள் அவர்களாலே முடியவில்லை. நீ வேண்டாம். நீ சாதாரணமானவன். விபரீதத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்கிறாயா? தானியேல், வேண்டாம். நம் உயிரோடு நீ விளையாட வேண்டாம். அனனியா, பதட்டம் வேண்டாம். நான் சொல்லப்போகும் விளக்கம் யாவும் என்னுடையதல்ல, நன் கடவுளிடமிருந்தே வரும். தளபதியாரே, மன்னரிடம் சொல்லுங்கள். மன்னர் கண்ட கனவையும் அதன் விளக்கத்தையும் மன்னருக்கு நான் தெரிவிக்கிறேன்.
பெல்ததாட்சர்! அஞ்ச வேண்டாம், தைரியமாக செல்லுங்கள். அரசை, தாங்கள் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் கூறவல்ல ஒருவனை இதோ அழைத்து வந்திருக்கிறேன். யார் அவன்? யூதேயா நாட்டிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் தானியேல். உங்களால் பெல்ததாட்சர் என்று பெயரிடப்பட்டவன். அந்த இளைஞனா? முடியுமா அவனால்? வரச் சொல்லுங்கள் அவனை. பெல்ததாட்சர், நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் உன்னால் கூற முடியுமா? அரசே, தாங்கள் கேட்கும் மறைபொருளை எந்த ஞானிகளாலும் மாய வித்தைக்காரர்களாலும் ஏன் மந்திரவாதிகளாலும் சொல்ல முடியாது. அப்படியானால் உன்னால் மட்டும் சொல்ல முடியும் என்கிறாயா? என்னால் அல்ல, என் கடவுளால் முடியும். வீண் பிதட்டல். அரசே, நான் சொல்லப் போகும் விளக்கம் என்னுடையதல்ல, அது என் கடவுளிடமிருந்தே வந்துள்ளது. ஆம், விண்ணகக் கடவுள் ஒருவரால் மட்டுமே பிற்காலத்தில் நிகழப்போவதை முன்கூட்டியே சொல்ல முடியும். அவர் அருள் இருப்பதனால்தான் நீங்கள் கண்ட கனவையும் மனதில் தோன்றிய எண்ணங்களையும் அதற்கான விளக்கத்தையும் இப்போது சொல்லப் போகிறேன். அப்படியானால் நீ ஒரு கடவுளா? இல்லை, கடவுளின் ஊழியன். இளைஞனே, நான் கண்ட கனவினால் தடுமாறிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கு உன் பேச்சு ஆறுதல் தருகிறது. நீ என்ன சொல்ல போகிறாய்? அரசே, உன் பேரரசின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்த வண்ணம் நீர் படுக்கைக்கு சென்றீர். அப்போது தாங்கள் கண்ட கனவில் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ஆம் ஆம், சிலையைத்தான் கண்டேன். பிரகாசமான அந்த சிலையின் தலை பொன்னாலும், மார்பு வெள்ளியாலும், வயிற்றுப்பாகம் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தது. ஆம் ஆம், அப்படித்தான் இருந்தது, அப்படித்தான் இருந்தது. அதன் கால்கள் இரும்பாலும், பாதங்கள் பாதி இரும்பாலும் பாதி களிமண்ணாலும் செய்யப்பட்டிருந்தது. உண்மைதான், நீ சொல்வது அனைத்தும் உண்மைதான். அரசே, அந்த சிலையை நீர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர். அப்போது ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து சிதறடித்தது. ஆனால் அந்த கல்லோ பூமி எங்கும் பரவி ஒரு பெரிய மலை போலானது. இதுதானே தாங்கள் கண்ட கனவு? பெல்ததாட்சர், நீ கூறிய அனைத்துமே உண்மை. நான் கண்ட கனவும் அதுதான். அமைச்சரே, பார்த்தீரா, இந்த பாபிலோனில் இத்தனை ஞானிகளும் அறிஞர்களும் மந்திரவாதிகளும் இருந்தும் அவர்களால் முடியாத காரியத்தை இந்த இளைஞன் செய்திருக்கிறான். பெல்ததாட்சர், என் மனக்குறையை தீர்த்து விட்டாய். நான் உன்னை நம்புகிறேன். நான் கண்ட கனவின் உட்பொருளையும் உன்னால் தான் சொல்ல முடியும். சொல் சொல். அரசே, பதட்டம் வேண்டாம். அந்த கனவின் மறைபொருளையும் என் இறைவன் வழியாக உமக்கு சொல்கிறேன். அரசே, விண்ணகக் கடவுள் உமக்கு அரச உரிமையையும் ஆற்றலையும் வலிமையையும் தந்திருக்கிறார். அதனால்தான் நீர் அரசருக்கரசராய் விளங்குகிறீர். அரசே, பொன்னாலான அந்த சிலையின் தலை வலிமை மிக்க தலைமையிலான அரசை குறிக்கிறது. ஆனால் உமக்கு பின்னால் உம்மை விட வலிமை குறைந்த ஒரு அரசு தோன்றும். அதற்கு பின்னால் வெண்கலம் போன்ற மூன்றாவது ஒரு அரசும், கடைசியாக இரும்பை போன்ற வலிமை மிக்க ஒரு அரசும் தோன்றும். அந்த அரசு அனைத்தையும் நொறுக்கிவிடும். பெல்ததாட்சர், ஆம், நீர்கண்ட கனவில் சிலையின் பாதங்கள் களிமண்ணாலும் இரும்பாலும் பிளவுபட்டிருந்தது போல் கடைசியாக தோன்றிய அந்த அரசும் பிளவுபட்டு போகும். அப்போது விண்ணகக் கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். கடவுள் அரசராவாரா? வேடிக்கையாக இருக்கிறது. வேடிக்கை அல்ல இது பிரதானியாரே, நடக்கப் போவது அதுதான்.
அந்த அரசு என்றும் அழியாது, நிலைத்து நிற்கும். அதைத்தான் யாருடைய கையும் படாது பெயர்ந்து வந்து மலைபோல் நிமிர்ந்து நிற்கும் அந்த கல் குறிக்கிறது. அரசே, எதிர்காலத்தில் நிகழப்போகும் அந்த மாபெரும் உண்மையைத்தான் கடவுள் இந்த கனவின் மூலம் உமக்கு தெரிவித்திருக்கிறார். நீர் கண்ட கனவு உண்மையானது, அதன் பொருளும் உண்மையானது. பெல்ததாட்சர், உன்னால் என் கவலைகள் தீர்ந்தது. உன் தெய்வ நம்பிக்கையை நான் நம்புகிறேன். நீ வணங்கும் கடவுள்தான் கடவுள், தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுள், அரசர்களுக்கெல்லாம் தலைவன். இதுதான் உண்மை. அரசே, பெல்ததாட்சர், நீ செய்திருப்பது மகத்தான காரியம். இதோ இவர்கள் அனைவரின் உயிரையும் நீ காப்பாற்றி விட்டாய். அமைச்சரே, நாம் அறிவித்தது போல இவனுக்கு பரிசுகளை வழங்குங்கள். அது மட்டுமல்ல, இன்று முதல் இந்த பாபிலோன் முழுமைக்கும் ஆளுநராக பெல்ததாட்சரை நியமிக்கின்றேன். அத்தோடு நம் அரசவை ஞானிகளுக்கெல்லாம் இனி பெல்ததாட்சரே தலைவராக இருப்பார். அரசே? ஆம், இது என் கட்டளை. பெல்ததாட்சர், இன்னும் எது வேண்டுமானாலும் தயங்காமல் நீ கேட்கலாம். நீ கேட்பது எதுவும் கொடுக்கப்படும். அரசே, தங்கள் மனக்கவலையை போக்க உதவிய இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அத்தோடு எங்களுக்கு மறுபடியும் எங்கள் இறைவன் தந்த பெயரையே நீடிக்க அனுமதி வேண்டும். அப்படியே ஆகட்டும். மறுபடியும் நீயும் உன் நண்பர்களும் அவ்வாறே அழைக்கப்படுவீர்கள். போச்சே போச்சு, எல்லாமே போச்சு. குருதேவா, என்ன போச்சு? எங்க போச்சு? புரியலையே. உன் தலையில போச்சு. எவ்வளவு கற்பனை வளர்த்து வச்சிருந்தேன், எல்லாமே போச்சே. ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன போச்சுன்னு இப்படி தாம் தும்னு குதிக்கிறீங்க? ஏண்டா, என்னன்னு நீ தான் சொல்லேன். அதைத்தானே நானும் கேட்கிறேன். அப்போ என்னதான் நடந்துன்னு சொல்லி தொலைங்க. அதாண்டி அந்த கனவை சொன்னா எப்படியாவது சமாளிச்சு பரிசை வாங்கிடலாம்னு தான் நினைச்சேன். பாவிப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. யாரு, இவனா? இல்ல, அந்த தானியலை தான் சொல்றேன். இதுக்குத்தான் அன்னைக்கே சொன்னேன், மந்திரத்தை போட்டு அந்த கூட்டத்தை அழிச்சிடலாம்னு. ஆமா, இவருக்கு மந்திரத்துல எனக்கு ஒரு மாங்காய் கூட திங்க முடியல. அழிக்க போறாராம், அழிக்க. சரியாக சொன்னீங்க. ஏங்க, முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அதான் எல்லாம் போச்சுன்னு சொல்றேன்ல. இதைத்தான் அப்பவும் சொன்னீங்களே. ஏல, இவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு நானா சொன்னேன். நீங்க தானே அடிக்கடி ஞாபகப்படுத்துறீங்க. அவனை விடுங்க, என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல, அந்த தானியல் வந்து கனவையும் சொல்லி அதன் விளக்கத்தையும் சொல்லி நம் திட்டத்தையே கெடுத்துட்டான். அப்படின்னா எல்லாமே போச்சா? ஆமா, அதுக்கு நீ ஏன் இப்படி துடிக்கிற? துடிக்காம துள்ளவா முடியும்? நான் என்னம்மா கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? நீங்க பரிசோட வருவீங்க, பதவியில இருப்பீங்க, உங்க பக்கத்துல நான் ராணி மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ, அத நினைச்சு பார்த்தா போச்சே போச்சு. ஏங்க, அவன் சொல்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டா இருந்தீங்க. பின்ன என்னடி பண்றது? நானும் ஆவியை அனுப்பி மன்னரை மயக்கி அவர் மனசுல இருக்கிறத அறிஞ்சிடலாம்னு தான் நினைச்சேன். பாலா போன ஆவிகளுக்கு என்ன வந்துடுச்சோ தெரியல, என்னை ஏமாத்திடுச்சு. ஆனா அந்த தானியலை நான் சும்மா விட போறதில்ல. அவனையும் அவன் கூட்டத்தையும் பழி வாங்கியே தீருவேன். குருதேவா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. குருதேவா, பசியோட மந்திரத்தை போட்டா இப்படிதான், ஆவிகளும் வராது, காரியமும் பலிக்காது. முதல்ல பசியை விரட்டுவோம், அப்புறமா அந்த பாவிகளை விரட்டுவோம். முதல்ல ஒன்ன விரட்டுறேன். அநியாயம், அக்கிரமம், அவமானம். கல்தேரே, பார்த்தீரா? அந்த தானியேல் தான் இந்த பாபிலோனுக்கு தலைமை ஆளுநராம், ஞானிகளுக்கெல்லாம் தலைவராம் ஆணையிட்டிருக்கிறார் மன்னர். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. மன்னர் இந்த அளவுக்கு மாறுவார் என்று நினைக்கவே இல்லை. கல்தேரே, மன்னருக்கு மூளை மங்கி போய்விட்டதா? என்ன, அந்த அடிமையின் கடவுள்தான் உயர்ந்தது என்கிறார்? அப்படி என்றால் நம் கடவுள்கள் எல்லாம் அந்த தானியேலுக்கு அடிமையா? அப்படித்தான் இருக்கிறது மன்னரின் ஆணை. அதற்காக
அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? முடியாது. கல்தேரே, நானெல்லாம் உழைக்கிறோம். நாம் யாருக்காக? போகிற போக்கை பார்த்தால் நம்மையே அவனுக்கு அடிமையாக்கி விடுவார் போலிருக்கிறது. பிரதானியாரே, நாம் அவனுக்கு அடிமையாவதா? ஆட்சியை சூழ்ச்சியால் வெல்லும் சித்து மனம் கொண்ட நீரா இப்படி பேசுகிறீர்? தேளுக்கு கொடுக்கல் விஷம், சீரும் சிறுத்தைக்கு நகத்தில் விஷம், நச்சு பாம்பிற்கு நாக்கிலே விஷம். ஆனால் நமக்கு உடம்பெல்லாம் விஷம். மறந்துட்டீரா? பிரதானியாரே, கோபுர கலசத்தின் உச்சியில் இருக்கிறோம் என்று கும்மாளம் போடுகிறான் மன்னன். நாம் நினைத்தால் கோபுர கலசம் அல்ல, இது குப்பை மேடு என்பதை அவனுக்கு உணர வைக்க வேண்டும். அது முடியுமா நம்மால்? பிரதானியாரே, முடியாது என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. முடித்து விட வேண்டும் அந்த தானியலின் கொட்டத்தை. பிரதானியாரே, இந்த மாநிலத்தில் நமது ஆதிக்கம் தான் நிலைக்க வேண்டும். நம் கட்டளையை மீறுபவன் யாராக இருந்தாலும் அவனை முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். மனநோய் பிடித்து அலையும் மன்னரின் மனதை நாம் கண்டிப்பாக மாற்றியாக வேண்டும். கல்தேரே, நிழலை நிஜம் என்று நம்புகிறான் மன்னன். அவனை எப்படி நம் பக்கம் திருப்புவது என்றுதான் புரியவில்லையா உமக்கு? பிரதானியாரே, மந்திரம் கால், மதி முக்கால். அந்த மதி உம்மிடம் இருக்கிறது, மந்திரம் என்னிடம் இருக்கிறது. ஆட்சியை சூழ்ச்சியால் வெல்லும் சூட்சமம் நம் கல்தேரிடம் இருக்கிறது. நாம் மூவரும் சேர்ந்தால் மந்திர தந்திரத்தால் நம் மன்னரை மயக்கிய அந்த தானியலை அதே மந்திரத்தால் பழிவாங்கி மன்னரின் மனதையும் மாற்றிவிடலாம். கல்தேரே, மன்னர் நிறுவியுள்ள பொற்சிலையை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப் போகிறார் அல்லவா? ஆமா. அந்த சிலையை வைத்தே அந்த தானியலையும் அவன் கூட்டத்தையும் பழிவாங்க வேண்டும். அதற்காக தந்திரமாக பேசி மன்னரின் மனதை மாற்றி புதிதாக ஒரு சட்டத்தை போடச் செய்ய வேண்டும். சட்டமா? ஆம். மன்னரால் நிறுவப்படும் சிலைதான் இனி இந்த நாட்டின் வணக்கத்திற்கு உரியது. அதை வணங்க மறுப்பவர்கள் தண்டனைக்குரியவர்கள். அவர்கள் எரியும் நெருப்பிலே போடப்படுவார்கள். எப்படி என் திட்டம்? அற்புதமான திட்டம். நிச்சயம் அந்த தானியல் மாட்டிக்கொள்வான். அப்போ அந்த தானியல் செத்தான். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது மாமன்னர் தூரா என்ற இடத்தில் அமைத்துள்ள பொன்னான சிலையை நாளை நம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப் போகிறார். அந்த இடத்தில் இனி எப்போதெல்லாம் நாதசுரமும் வீணையும் இசைக்கப்படுமோ அப்போதெல்லாம் அவ்வழியே வரும் நாட்டு மக்கள் எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை வணங்க வேண்டும். இதை யாராவது மீறினால் அவர்கள் எரியும் நெருப்பில் தூக்கி எறியப்படுவார்கள். இது மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை, மன்னரின் ஆணை. அரசே, தங்களை காண கல்தேயரும் பிரதானியாரும் வந்திருக்கிறார்கள். வரச்சொல். வாருங்கள் பிரதானியாரே. அரசே, இது உமக்கே நன்றாகி இருக்கிறதா? பாபிலோனியர்கள் எப்போதும் அவமான சின்னமாகத்தான் இருக்க வேண்டுமா? கல்தேயரே, ஆத்திரம் வேண்டாம், அமைதி கொள்ளுங்கள். என்ன நடந்தது? மன்னா, நீர்தானே இந்த நாட்டுக்கு எல்லாம். கட்டளைகள் தானே இந்த நாட்டின் சட்டம். அதற்காக இந்நாட்டு மக்கள் அனைவருமே கட்டுப்பட வேண்டும், அப்படித்தானே? ஆமாம். அதில் என்ன சந்தேகம்? வந்து விட்டது உம்மால். என்ன சொல்கிறீர்கள்? ஆம், அரசவேல் அந்த யூதேயனுக்கு அளித்த மரியாதையால் எங்களை தரம் தாழ்த்தினீர்கள், பொறுத்து கொண்டோம். ஆனால் நம் நாட்டு சட்டத்தை அந்த யூதர்கள் மீறுவதை எங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. என்ன, சட்டம் மீறப்படுகிறதா? ஆம் அரசே, நீர் நிறுவிய பொற்சிலையின் மரியாதைக்காக நீர் அறிவித்த சட்டம். ஆம், அங்கே இசை ஒலி எழும்போது அனைவரும் அதை வணங்க வேண்டும் என்பதுதான். அதை மீறினால் அவர்கள் எரியும் நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள். இதுதானே சட்டம்? ஆமாம். அப்படியானால் கொண்டு வாருங்கள். அவர்களை எரியும் நெருப்பில் போட சொல்லுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவர்களை எதற்காக நெருப்பிலே போட வேண்டும்? அரச சட்டத்தை மீறியதற்காக, மன்னரால் நிறுவப்பட்ட புனிதமான சிலையை வணங்க மறுத்ததற்காக. இவர்களா சட்டத்தை மீறினார்கள்? நம்ப முடியவில்லை என்னால். அரசே, இதுவரை நீர் கூறியதுதானே இந்த நாட்டின் சட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது
அந்த தானியேலுக்காக நம் சட்டம் வளைந்து விடுமோ என்று எங்களுக்கே அச்சமாக இருக்கிறது. கல்தேயரே, தானியேல் விவேகமுடன் அறிவும் உடையவன், கனவுகளுக்கு விளக்கம் கூறும் வித்தகன், சிக்கல்களுக்கு தீர்வு காணும் திறமை உடையவன். அதற்கெல்லாம் காரணம் அவன் பெற்றிருக்கும் இறை அருள்தான். இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்பினேன். அதற்காக நம் சட்டத்தை மீறுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான். அரசே, உம்மால் பாராட்டப்பட்டு பதவிகள் வழங்கப்பட்ட இந்த யூதேயர்கள் நம் தெய்வங்களை வணங்காதது மட்டுமல்ல, உம்மால் நிறுவப்பட்ட பொற்சிலையையும் அவமதிக்கிறார்கள். அனனியா, அசாரியா, மிசாவேல், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? மௌனம். மௌனம். அப்படியானால் குற்றத்தை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் தருகிறேன். இனிமேலாவது நான் சொல்வதை கேளுங்கள். என் கட்டளைகளுக்கு பணிந்து நடக்கப் போகிறீர்களா இல்லையா? அரசே, மன்னிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் உயிரையே இழந்தாலும் எங்கள் விண்ணக கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டோம். பார்த்தீர்களா, ஆணவமாக பேசுகிறான், உங்களை அவமதிக்கிறான். அனனியா, என் கட்டளையை மீறி நடப்பவர்கள் எரியும் நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார்கள். உங்களுக்கும் அதுதான் தண்டனை. இதிலிருந்து எந்த தெய்வமும் உங்களை காப்பாற்ற முடியாது. அரசே, நீங்கள் சொல்வது போல் எது நடந்தாலும் நாங்கள் வழிபடும் எங்கள் கடவுள் எங்களை அதிலிருந்து விடுவிப்பார். அவருக்காக எங்கள் உயிரையும் தர தயாராக இருக்கிறோம். பிரதானியாரே, ஆணவம் பிடித்த இவர்களை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கிய தீச்சூளையில் இட்டு பொசுக்கி விடுங்கள். அரச கட்டளையை மீறும் மற்றவர்களுக்கும் இவர்கள் ஒரு பாடமாக இருக்கட்டும். கொண்டு போங்கள். இறைவா, என்னோடு இருந்த நண்பர்கள், உம்மைத் தவிர வேறு கடவுள் இல்லை, வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன், உண்மையான கடவுளும் நீரே என்று சொன்னதற்காக எரியும் தீச்சூளையில் தள்ளப்பட்டு தண்டனையை பெற்றிருக்கிறார்கள். தந்தையே, உம்மை மறவா நெஞ்சுடன் வாழும் எங்களை உம் கரங்களில் ஒப்படைக்கிறோம். எது நடந்தாலும் அதை உமக்காகவே ஏற்றுக்கொள்கிறோம். தானியேல், தானியேல், இறைவா, இறைவா. தானியேல், அஞ்சாதே. பெருச்சினத்தின் முடிவில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிக்கிறேன். நயவஞ்சகத்தின் மூலம் பொய்யும் புரட்டையும் வளர்ப்போர் முடிவில் பரிதவிப்பர். துணிவாயிரு, ஆண்டவர் என்றும் முன்னோடு. இறைவா, இறைவா. அம்மா, நீங்க எங்க தான் இருக்கீங்களா? விஷயம் தெரியுமா? நம்ம குருதேவர் சொன்ன மாதிரி சாதிச்சுட்டாரு. ஆமா, கிழிச்சாரு. பொன்னையும் பதவியும் கோட்டை விட்டுட்டு அப்படி என்னத்தான் பெருசா கிழிச்சாரு. சாதாரண விஷயமா அது? நம்ம குருதேவர் சொன்ன மாதிரி திட்டம் போட்டு அந்த தானியேல் கூட்டத்தை உண்டில்லைன்னு ஆக்கிட்டாரு. என்னடா சொல்ற? ஆமா, திட்டம்னா திட்டம். அது சாதாரண திட்டமா? புதுசா ஒரு சிலையை செஞ்சு அதைத்தான் எல்லோரும் கும்பிடணும்னு ராஜாவை ஒரு சட்டத்தை போட வச்சுட்டாரு. அடடா அடடா அடடா, என்ன திட்டம், என்ன திட்டம்! துள்ளாத, அடங்கு. ஆமா, சட்டம் போட்டா மட்டும் அந்த பரிசும் பதவியும் கிடைச்சிடுமா? அவங்கள ஒழிக்கிறதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கே? அந்த தானியேலும் அவன் கூட்டாளிகளும் அவங்க கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டார்களா? அதனால சட்டப்படி அவங்க குற்றவாளிங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தண்டனையா? என்னடா சொல்ற? அம்மா, அந்த சிலையிலிருந்து திடீர்னு ஓசை வருமா. அப்போ அங்க நிக்கிறவங்க எல்லாரும் கீழே விழுந்து அந்த சிலையை வணங்கணும். இல்லைன்னா அவங்கள பிடிச்சு நெருப்புல போட்டு கொன்னுடுவாங்களா? அட பாவமே. அப்புறம்
நம்ம குருதேவரும் கல்தேயரும் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த தானியலின் கூட்டாளிகளை சிலையை வணங்கலன்னு ராஜா கிட்ட சொல்லி அவங்கள பிடிச்சி நெருப்புல போட வச்சுட்டாங்க. இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் அந்த. சரி சொல்லிட்டேல்ல, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இப்ப நீ போயிட்டு அப்புறமா வா. அப்புறமா வரணுமா? எவ்வளோ சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கேன். ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தா இது சரிப்படாது. நம்ம ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அடியே தர்மபத்தினி, எங்கடி இருக்க? சந்தோஷமா வந்திருக்கேன்ல, சாப்பாடு எடுத்து வை. இந்த வீராப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. என்னங்க, சாப்பாடு வச்சிருக்கேன், சீக்கிரமா வாங்க. ஏங்க, சாப்பாட்டை எடுத்துட்டு போனீங்களா? இங்க வந்து சாப்பிட வேண்டியதானே? என்னடி விளையாடுறியா? நான் வீட்டுக்குள்ள இருந்து இப்பதானே அடி வந்தேன். அப்போ நான் சாப்பாட்டை இங்க தானே வச்சேன். இங்க வச்சியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த பரிசு கிடைக்காததிலிருந்து கொஞ்ச நாளா நீ இப்படிதான் இருக்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க தான் வச்சேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தா சாப்பாட்டை காணல. என்னங்க இது? அப்போ சரிதான், எல்லாம் அந்த ஆவிகளோட வேலையாத்தான் இருக்கும். ஆவியா? ஏங்க, உண்மையிலே ஆவி இருக்கா? அதுவும் நம்ம வீட்லயா? எனக்கு பயமா இருக்குங்க. இந்த பாருடி, அது இருக்கிறதுனால தான் இனி நான் நிறைய சாதிக்க போகிறேன். சாப்பாடு போனா என்னடி, அதான் நீ இருக்கல்ல. அட போங்க, வெக்கமா இருக்கு. என்னங்க தட்டு? ஆமா, தட்டுதான். நான் சொன்னேன்ல, ஆவி அதுதான் வேலையை காட்டுது. இப்போ அது நீ நம்புறியா? ஆமாங்க, நிஜமா இது ஆவிதான். ஆணவக்காரர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள் இப்போது அழிய போகிறார்கள். பிரதானியாரே, அடிமைகளாக வந்து அரசனை மயக்கி அதிகாரம் பண்ண துடித்தவர்கள் இப்போது துடி துடித்து சாக போகிறார்கள். கல்தேயரே, உயிரே போனாலும் நம் கடவுளை வணங்க மாட்டேன் என்றவர்கள் இப்போது உரு தெரியாமல் ஆக போகிறார்கள். அற்பர்களே, இப்பொழுது புரிகிறதா எங்கள் திறமை? மண்டியிட மறுப்பவர்களையும் மண்டியிட வைப்பவர்கள் நாங்கள். எங்கள் சூழ்ச்சிக்கு பின்னால் நீங்கள் தூசுக்கு சமம். அதோ அந்த எரியும் நெருப்பிலே உங்களை தள்ளப்போகிறோம். உங்கள் விண்ணக கடவுள் வந்து உங்களை காப்பாற்றட்டும். காவலர்களே, இந்த ராஜ துரோகிகளை அந்த நெருப்பிலே தூக்கி எறியுங்கள். சத்து மடியட்டும். அரசே, அரசே! சிப்பாய், என்ன நடந்தது? ஏன் இந்த பதட்டம்? அரசே, தங்களின் கட்டளைப்படி அந்த மூவரையும் தீச்சூளையில் தள்ளினோம். ஆனால் அவர்களுக்கு எதுவும் நிகழவில்லை. தீ கூட அவர்களை தீண்டவில்லை. ஆனால் சுழன்றடிக்கும் அந்த தீச்சூளையின் வெப்பத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. நாங்களும் ஓடி வந்து விட்டோம். எரியும் அந்த தீ நாக்குகளின் நடுவில் அவர்கள் கடவுளை வணங்கியபடி நின்று கொண்டிருந்தார்கள். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. அமைச்சரே, பாருங்கள், நாம் போய் பார்க்கலாம். அமைச்சரே, அதோ பாருங்கள், ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாம் 3 பேருக்குத்தானே தண்டனை கொடுத்தோம். அப்படியானால் தெய்வ மகன் போல் காட்சி அளிக்கும் அவர் யார்? 4வது நபரா? தெய்வ மகனா? அரசே, மூவரை தவிர என் கண்களுக்கு வேறு யாரையுமே தெரியவில்லையே. நீங்கள் நன்றாக பாருங்கள். பார்த்துத்தான் சொல்கிறேன். அமைச்சரே, உண்மையில் அது தெய்வ மகன்தான். அமைச்சரே, நான் தவறு செய்து விட்டேன். அனனியா, மிசாவேல், அசரியா, உன்னத கடவுளின் ஊழியர்களே, நெருப்பின் மத்தியில் நீங்கள் இருந்தது போதும். வெளியே வாருங்கள், வாருங்கள். அனனியா, உங்கள் உள்ள உறுதியை நான் மதிக்கிறேன். உங்களின் உன்னத கடவுள் உங்களை காப்பாற்றி விட்டார்.
அந்த கடவுளை நானும் நம்புகிறேன். அவர்தான் மீட்பின் கடவுள். அமைச்சரே, இந்த நாட்டில் இவர்களது கடவுள் மீது பழி சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டி போடுங்கள். ஏமாற்றம், ஏமாற்றம், எல்லாமே ஏமாற்றம். ஏன் இப்படி படபடக்குறீங்க? இப்ப என்னதான் நடந்தது? இனி என்ன நடக்கணும்? எல்லாமே நடந்தாச்சு. ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். குருதேவா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஆவிகள் எல்லாம் அந்த பசங்க பின்னாடி போயிருக்குமோ? ஆவியா? அதுதான் தினம் தினம் சாப்பாட்டு வேளையில நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகுதே. ஆமா ஆமா. என்னடா ஆமா? வெற்றி எல்லாம் அவங்க பக்கம் இல்ல போகுது. நீங்க எதை பற்றி சொல்றீங்க? அம்மா, நம்ம குருதேவர் கல்தேவர் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த சண்டாள பசங்களை நெருப்பில போட்டாங்களா? அவனுங்க தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்களா? அது மட்டுமா? நம்ம தெய்வங்களுக்கு படைக்கும் உணவை எல்லாம் தெய்வம் சாப்பிடவில்லையாம். அது பொய்ன்னு வேற நிரூபிச்சுட்டாங்க. அவமானம், அவமானம். குருதேவா, இருந்தாலும் இப்படியா? நம்ம பூசாரிகள் எல்லாம் சாமி மேல பழிய போட்டு குடும்பத்தோட கும்மாளம் போட்டிருக்காங்க. ஏன் உன்னை சேர்த்துக்கலன்னு சங்கடமா இருக்கா? நான் ஏன் சங்கடப்படணும்? எனக்கு தான் மகராசி, நீங்க இருக்கீங்களே. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. குருதேவா, ஒருவேளை நம்ம ஆவியோட பெரிய ஆவி அவங்க கிட்ட இருக்குமோ? அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்து. நாம் வழிபாட்டுக்கு வைத்திருந்த அரக்கப்பாம்பை அழித்து விட்டான். நமது தெய்வங்களை பொய் தெய்வம் என்று ஆக்கிவிட்டான். இதெல்லாம் சாதாரண ஒருவனால் முடியாது. ஏங்க, மந்திரம் மாயாஜாலம்னு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு வேணும். இப்ப நீங்க அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. சரி சரி, சாப்பாடை எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. டேய், நான் கல்தேரை சந்திக்கணும். நீ போய் நான் வருவதாக சொல். குருதேவருக்கு சாப்பாடு, அப்போ எனக்கு பழைய கதை தான். ஏங்க, சீக்கிரமா வாங்க. ஏங்க ஏங்க, சீக்கிரமா வாங்க. இந்தா. அட அட அட, ஏண்டி இப்படி கத்துற? கை கால்களை கழுவிட்டு வராண்டாம். ஆமா, சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொன்னியே, எங்கடி? இங்கதான் வச்சேன். ஒருவேளை அந்த ஆவி வந்து சாப்பிட்டு இருக்குன்னு சொல்றியா? அதான் அடிக்கடி வருது. ஆமாங்க, அடிக்கடி தான். இந்தாங்க. ஏண்டி விளையாடுறியா? சாப்பாட்டை கேட்டா கம்போடு வந்து நிக்கிற. உன்னையும் ஆவி பிடிச்சிடுச்சா? ஆமா, முதல்ல அந்த ஆவிக்கு இந்த கம்பால சாப்பாடு கொடுங்க, அப்புறமா நாம சாப்பிடலாம். அப்படிங்கிற கொண்டா. எப்படி இன்னையோட உன்னையும் என்னையும் பிடிச்ச அந்த ஆவி ஒளியணும். அடிக்காதீங்க அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க. நீதானே அந்த ஆவி? ஏண்டா, நானே இந்த உலகத்தை ஏமாத்தி காலம் கடத்துறேன், நீ என்னையே ஏமாத்துறியா? இனிமேல் இந்த பக்கம் வந்த உன்னை நானே கொன்னுடுவேன். ஐயோ ஐயோ. சரி விடுங்க, இதுக்கு தான் சொல்றது, அடுத்தவங்களை ஏமாத்தி வாழக்கூடாதுன்னு. எத்தனைக்கு எத்தன் வையகத்திலும் இருப்பான். வணக்கம் மன்னா. வாருங்கள் தானியேல். மன்னா, தங்கள் குரலில் கம்பீரம் இல்லை, முகம் வாட்டமாக இருக்கிறது. தானியேல், என் உள்ளம் சஞ்சலப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் தருவது நீதான். சொல்லுங்கள். விண்ணக வேந்தரின் துணை இருக்கும் வரை எங்கள் மனக்குறை எதுவாக இருந்தாலும் அது நீக்கப்படும். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு. ஆனால் மறுபடியும் மறுபடியும் கனவுகள் என் உள்ளத்தில் வருவதால்தான். என்ன கனவுகளா? ஆம், நேற்றும் ஒரு கனவு கண்டேன். அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. அமைச்சரை கேட்டேன், அதிகாரிகளை கேட்டுவிட்டேன்.
என் மனக்குறையை அவர்களால் போக்க முடியவில்லை. தானியேல், இறைவனின் ஆசி பெற்றவன் நீ. உன்னால் தான் என் மனக்குறையை போக்க முடியும். அதனால்தான் உன்னை அழைத்தேன். சொல்லுங்கள் மன்னா, தாங்கள் கண்ட கனவு? சொல்கிறேன் தானியேல், சொல்கிறேன். நில உலகின் நடுவில் ஒரு உயர்ந்த மரம், எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் அளவிற்கு வானத்தை தொடும்படியாய் வலிமை மிக்கதாய் உயர்ந்து நிற்கிறது. அதன் இலைகள் அழகாகவும் மரங்கள் முழுவதும் கனிகள் நிறைந்தும் காணப்பட்டது. அந்த மரத்தின் நிழலில் காட்டு விலங்குகளும் கிளைகளில் வானத்து பறவைகளும் நிறைந்திருந்தது. அப்போது, சொல்லுங்கள் அரசே. வானத்திலிருந்து தூதுவர் ஒருவர் இறங்கி வந்தார். என்ன தூதுவரா? ஆம், தூதுவர்தான் இறங்கி வந்தார். உரத்த குரலில், இந்த மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்து எறியுங்கள், இலைகளை பறித்து போடுங்கள், கனிகளை சிதறடியுங்கள், விலங்குகளும் பறவைகளும் மரத்திலிருந்து ஓடி போகட்டும் என்று சத்தமிட்டார். அத்தோடு விடவில்லை. வேர் நிறைந்த மரத்தை அப்படியே விட்டு வையுங்கள். அது இரும்பாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட சங்கிலியால் கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல்லில் கிடக்கட்டும் என்று கட்டளையிட்டார். தானியேல், புரியவில்லை எனக்கு. விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. சொல், எதற்காக இந்த கனவு? மன்னா, கலங்க வேண்டாம். நீங்கள் கண்ட கனவின் பொருள் எனக்கு புரிகிறது. உலகெங்கும் உனது ஆட்சி பரவி வானத்தை தொடுமளவு உனது புகழ் உயர்ந்திருக்கிறதே, அதுதான் அந்த கனவு. நீ கண்ட கனவில் உயர்ந்து நிற்கும் அந்த மரம், அதன் அடியில் தங்கியிருந்த விலங்குகளும் அமர்ந்திருந்த பறவைகளும் உன்னால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்நாட்டு மக்கள். அப்படியானால் மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்து விடுங்கள், கனிகளை எல்லாம் சிதறடியுங்கள், ஆனால் மரத்தை மட்டும் விட்டு வையுங்கள் என்று சொன்னது? மன்னா, உன்னிடம் நான் என்ற ஆணவமும் அகந்தையும் எப்பொழுது உண்டாகுமோ அப்போது அந்த விலங்குகளைப் போல, பறவைகளைப் போல உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உன்னை விட்டு நீங்கி விடுவார்கள். நீ மட்டும் தனிமையில் விடப்படுவாய். தானியேல், அந்த வானதூதர் இன்னும் ஒன்றை சொன்னார். வானத்தின் பனியில் அந்த மனிதன் அணையட்டும், புல்வெளி விலங்குகளைப் போல அவன் அலையட்டும். அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின் மனம் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அது? அரசே, இறைவனின் சித்தம் எதுவோ அது நடந்தே தீரும். அந்த இறைவனின் கட்டளையை நீர் மீறும்போது மனித சமுதாயத்திலிருந்து நீர் தனியே விரட்டப்படுவீர். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல் புல்லை மேய்ந்து வானத்து பனியிலே நனைந்து கிடப்பீர். இது 7 ஆண்டுகள் வரை தொடரும். அப்படியானால் நான்? விண்ணக கடவுள்தான் உம்மை ஆள்கிறார் என்று நீர் நம்ப வேண்டும். மனிதர்களின் அரசை நாம் விரும்பியவர்களுக்கே அவர் தருகிறார் என்பதை நீர் உணர வேண்டும். அரசே, நல்லவற்றை நீங்கள் பேணுங்கள், தீச்செயல்களை விலக்குங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கங்காட்டுங்கள், நான் என்ற அகந்தையை போக்குங்கள், நல்லவை நடக்கும். ஆகா, வானுயர்ந்த கோபுரங்கள், வர்ண ஜாலங்காட்டும் மாட மாளிகைகள், இவைகளெல்லாம் என் வலிமையால் கட்டி எழுப்பப்பட்டவை. மாற்றாரை மருள வைக்கும் கோட்டை கொத்தளங்கள் எல்லாமே என் ஆட்சியின் சாதனைகள். இனி இந்த உலகத்தில் எனக்கு நிகர் எவருமே இல்லை, எவருமே இல்லை. நெபுகத்நேசர். யாரது? யாரது? நெபுகத்நேசர்,
உனக்கு இதை சொல்கிறோம். மனிதர்களின் அரசை உன்னத கடவுளே ஆள்கிறார் என்பதை உணர நீ தவறிவிட்டாய். உன்னுடைய அரசு இந்த நிமிடத்திலிருந்து உன்னிடமிருந்து அகலுகிறது. இறைவா, இறைவா, இனி நீ மனித சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு நீ வாழ்ந்து மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இறைவா, இறைவா. ஆமாம் தம்பி, ராஜாங்க விஷயமே இப்படித்தான். எப்போ எது நடக்கும்னே சொல்ல முடியாது. அண்ணே, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. உதவியா? நானா? என்னடா சொல்ற? வேற ஒன்றும் இல்லை. உங்க கூட வருவானே வத்தலும் சொத்தையா ஒருத்தன், அவங்கூட ஒரு பொண்ணு, அவ மேல எனக்கு ஒரு கண்ணு. ஆமா, அவ மேல எனக்கு ஒரு இது. நீங்க மனசு வச்சா? மனசு வச்சா? புரியுது புரியுது. உனக்காக நான் தூது போகணும். ஏண்டா, நீயே அவகிட்ட கேட்டுட வேண்டியதானே? நானா? அண்ணே, அவளை கண்டாலே பயமாகவும் இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். என்ன பண்றது, ஆசைக்கு அளவில்லைன்னு சொல்லுவாங்க. உன் கதையும் அப்படித்தான் இருக்கு. என்னன்னே சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, நீ சொல்லிட்டல்ல, இனி நான் அவளை பார்த்துக்கிறேன். நீங்களா? நானே தான். இந்தா பாருடா, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, செய்து தான் காட்டணும். அப்படியா? ஆமாம், இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும். நாளைக்கு நீ வரும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பழங்களை வாங்கிட்டு வரணும். பிடிச்ச மாதிரினா அது எனக்கு எப்படி அண்ணே தெரியும்? எனக்கு தெரியுமே. இந்தா பாரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது தம்பி. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் முதல்ல பழத்தை கொடுத்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம காரியம் பழமா காயான்னு தெரியும். சரிண்ணே, நான் உங்களை நம்பி தான் இருக்கேன். நம்பிட்டல்ல, கவலையை விடு. உன்னை எங்கே கொண்டு போகிறோம் பாரு. நாளைக்கு வரும்போது பழம் மறந்துடாத. இந்தா பாருப்பா, புதுசாக வேலைக்கு வந்திருக்க. இந்த பொண்ணை நினச்சி கண்ணை மூடி காவலை மறந்துடாத. வரட்டுமா? பழம்தான் முக்கியம். அவையோர்களே, என் தந்தைக்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவரது வீரம், ஆற்றல், இந்த சாம்ராஜ்யத்தையே கட்டி காத்த பெருமை எல்லாமே வீணாயிற்று. என்ன குற்றம் செய்தார் அவர்? அதை நினைக்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறது. அரசே, இதற்கெல்லாம் காரணம் உங்கள் தந்தை அந்த யூதேயர்களுக்கு அளவுக்கு மீறி அந்தஸ்தை வழங்கியதுதான். நம் கடவுள்கள் எல்லாம் இகழப்பட்டார்கள். அரசின் சட்டங்கள் அவர்களுக்காக மாற்றப்பட்டது. அந்த யூதேயர்களின் சொல்படிதான் நம் மன்னரும் நடந்தார். அதற்கு காரணம் நம் அரசர் கண்ட கனவுதான். கண்ட கனவை சொல்லியிருந்தால் நாங்களே அதற்கான விளக்கத்தை சொல்லியிருப்போம். ஆனால் அந்த தானியேல் தான் கட்ட மந்திரத்தால் மன்னரின் மனதை மயக்கி கனவையும் அதன் விளக்கத்தையும் சொல்லி அரசரையே அவருக்கு அடிமையாக்கி விட்டான். மன்னிக்க வேண்டும் அரசே. கல்தேயரும் பிரதானியும் சொல்வது போல் தானியேல் மாயக்காரனோ மந்திரவாதியோ அல்ல. என்னை பொறுத்தவரை தானியேல் கடவுளின் அருளை பெற்றவன். அரசே, அமைச்சர் கூறுவது முற்றிலும் உண்மைதான். அதை நேரடியாக கண்டவன் நான். மன்னா, அமைச்சரும் தளபதியும் எப்போதுமே இப்படித்தான். எதையாவது சொல்லி மன்னரின் மனதை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். அரசே, அமைச்சரே, நமது ஆட்சியில் அந்த யூதர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கியது தவறுதானே? நம் தெய்வங்கள் இருக்கும்போது அவர்களது தெய்வங்களை வணங்கவும் புகழவும் அனுமதி அளித்தது தவறுதானே? நடந்தது நடந்துவிட்டது. இனியும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம் நாட்டின் பெருமையை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும். சொல்லுங்கள் அரசே. நம் நாட்டின் பிரதானிகள், அறிஞர்கள், பெருமக்கள் அனைவரையும் கௌரவிக்கும் விதத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யுங்கள். உயர்ந்த வகை பலரசம் உணவு வகைகளும் அந்த விருந்தில் பரிமாறப்பட வேண்டும். விருந்தில் பரிமாற விலை உயர்ந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை ஏற்பாடு செய்யுங்கள். அரசே, கவலை வேண்டாம். தங்கள் தந்தை யூதேய நாட்டிலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை எல்லாம்
நம் கடவுள் கோவில் கருவூலத்தில் தான் இருக்கிறது. அதே நாம் பயன்படுத்தலாமே. கல்தேரே, என்ன சொல்கிறீர்? அதை எக்காலத்திலும் நாம் பயன்படுத்தக்கூடாது என்றுதானே மன்னர் அதை கோவில் கருவூலத்தில் வைத்திருக்கிறார். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? அது யூதயர்களின் பொருள் தானே. அரசே, எனக்கென்னவோ அதை பயன்படுத்துவது என்பது சரியாக படவில்லை. விபரீதங்களை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். அமைச்சரே, நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். கோவில் கருவூலத்தில் இருக்கும் பாத்திரங்களை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். விருந்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும். அரசே, இப்போதுதான் நமது விருந்து மண்டபம் கலையோடு இருக்கிறது. கோவில்களில் ஆச்சாரியங்களும் பூஜைகளும் தவறாமல் நடக்கிறது. நம் மன்னர் ஏற்படுத்திய பொற்சீலில் இருந்து எக்காலம் ஒலிக்கும் போது அனைவரும் அடிபணிந்து வணங்குகிறார்கள். இனிமேல் அந்த தானியேலும் அவன் கூட்டாளிகளும் அவ்வளவுதான். கல்தேரே, அமைச்சரே, அதோ அதோ கை கை அங்கே பாருங்கள். அது ஏதோ எழுதுகிறது. அது அது எங்க போன? விருந்து மண்டபத்திலே தான். அண்ணே, விருந்து எப்படி இருந்தது தெரியுமா? தெரியுதே, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுதே. அண்ணே, ஒரு விஷயம் தெரியுமா? அங்கே நடந்ததை நினைச்சா இப்போ கூட வயித்தை கிள்ளிக்கிட்டு வருது. ஏண்டா? அண்ணே, பழைய மன்னர் தொடக்கூடாதுன்னு பாதுகாப்பை வைத்திருந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதில் எதையோ ஊற்றி குடிச்சு கும்மாளம் போடுறாங்க. ஏண்டா, நம்ம ராஜாவுக்கு அறிவே இல்லையா? அப்படி செய்தா அது தீட்டாயிடுமே. ஆயிடுமே என ஆயிடுச்சே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குடி கெடுக்கிற கூட்டம் தானே. சரி, அப்புறம் என்ன? ஒரே குடியும் கும்மாளமும் தான். அப்போ திடீர்னு ஒரு கையா? எங்க? ஆமா, சுவத்திலே தான். அப்படியே வந்து ஏதோதோ எழுதிச்சு. எழுதிச்சா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எல்லோரும் பயந்துட்டாங்க. என்னான்னே புரியல. அப்போ பயங்கரமான ஒரு சத்தம். மண்டபமே ஆடின மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கையை காணல. ஐயோ, அப்புறம்? அதானே புரியலையா? அந்த கை என்ன எழுதிச்சு, ஏன் எழுதிச்சு, இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க. இதுக்கு தானியேலை தவிர வேற யாராலும் விடை சொல்ல முடியாதுன்னு அவரை கூப்பிட போறாங்க. என்ன நடக்க போகுதோ, அவர் என்ன சொல்ல போறாரோ. தம்பி, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. தானியேல் சொன்னா சரியாத்தான் இருக்கும். என்னண்ணே அப்படி சொல்றீங்க? இப்படித்தான் யூதேயா நாட்டில் யோவாக்கிம்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு அழகான ஒரு மனைவி சூசான்னு பேர். அவங்க மேலே அங்கே இருந்த 2 கிழட்டு மூப்பர்களுக்கு ஆசை வந்துடுச்சு. அதுக்கு ராணி ஒத்துக்கலை. அதனால் அந்த படுபாவிங்க மன்னர்கிட்ட போய் ராணியும் ஒரு வாலிபனும் கள்ளத்தனமாக அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னு போய் சொல்லி ராஜாவை நம்ப வச்சுட்டாங்க. அடப்பாவுமே அண்ணே, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசை வைக்கிறது தப்புன்னு அந்த மூப்பனுக்கு தெரியலையா? ஆசை யாரை விட்டது? ராஜாவும் யோசிக்காம ராணியை கல்லால் அடித்து கொல்ல உத்தரவு போட்டுட்டாரு. அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? அவர்தான் கடவுள் வரம் பெற்றவராச்சே. நேராக ராஜா கிட்ட போய், சூசன்னா உத்தமி, அவ தப்பே செய்யலை, மூப்பர்கள் தப்பு செஞ்சார்னு சொல்லி அதை நிரூபிச்சும் காட்டிட்டாரு. ராஜாவுக்கு வந்துச்சே ஒரு கோபம். அந்த 2 கலடுகளையும் தீர்த்து கட்டிட்டாரு. அதுதான் சரி. ஆசைக்கு ஒரு அளவு வேணுமில்ல? அதைத்தான் உனக்கும் சொல்கிறேன். என்னென்ன சொல்கிறீங்க? தம்பி, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. நீ சொன்னிய அந்த பொண்ணு அவள் வேற யாரும் இல்லை. எங்கூட வருவானே வத்தலும் சொத்தலுமா, அவன் பொண்டாட்டி தான் அது. அண்ணே, இந்தா பாருப்பா, ஆசைக்கு ஒரு அளவு வேணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, தெரியுமில்லா? அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இனி தப்பே பண்ண மாட்டேன். அமைச்சரே, நேற்று விருந்து மண்டபத்தில் நடந்ததை பார்த்தீர்கள். அந்த கை எங்கிருந்து வந்தது? அது எழுதிய அந்த 3 வார்த்தைகளின் அர்த்தம் என்ன?
எதற்காக அது எழுதப்பட்டது? புரியவில்லை எனக்கு. குழம்பி தவிக்கிறேன் நான். ஆனால் ஏதோ நிகழப் போகிறது என்பது மட்டும் உண்மை. பிரதானியாரே, உங்களில் யாராவது என் குழப்பத்தை தீர்த்து வைத்தால் விலை உயர்ந்த ஆபரணங்களை மட்டுமல்ல, இந்த அரசின் உயர்ந்த பதவியும் அளிக்க தயாராக இருக்கின்றேன். சொல்லுங்கள், அந்த கை எங்கிருந்து வந்தது? அது எழுதிய அந்த வார்த்தைகளின் பொருள் என்னவாக இருக்கும்? சொல்லுங்கள். ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? உங்களால் சொல்ல முடியாதா? வெட்கம், வெட்கம், வெட்கம். என் கேள்விக்கு விடை சொல்ல இந்த பாபிலோனில் யாருமே இல்லையா? அரசே, மன்னிக்க வேண்டும். நான் நேற்றே தங்களிடம் சொன்னேன், இங்கிருப்பவர்கள் யாராலும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ராணி, என்ன சொல்கிறாய்? ஆம், உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்லும் ஆற்றல் அந்த ஒருவனால் மட்டுமே முடியும். அப்படியா? நீ யாரை சொல்கிறாய்? தானியேல், உங்களால் உதாசீனம் செய்யப்பட்ட அந்த யூதயன். அவனா? ஆம், வியத்தகு விவேகமும் சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றலும் கனவுகளுக்கும் காட்சிகளுக்கும் விளக்கம் கூறும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவன் அவன் ஒருவன்தான். அவன் ஒருவனால மட்டுமே உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியும். அவன் யூதன் அல்லவா? அரசே, ராணியார் சொல்வது உண்மைதான். உங்கள் தந்தை கண்ட கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொன்னவன் அந்த தானியேல் தான். அப்படியா? அவ்வளவு ஆற்றல் மிக்கவனா அந்த யூதயன்? யாரங்கே? அந்த தானியேல் எங்கே இருந்தாலும் உடனே அழைத்து வாருங்கள். அரசே, வணக்கம். தாங்கள் அழைத்ததாக? யூதேய நாட்டிலிருந்து என் தந்தையால் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் நீதானே? உன்னிடத்தில் கடவுளின் ஆற்றலும் நுண்ணறிவும் ஞானமும் இருக்கின்றது என்று சொல்கிறார்களே, உண்மையா? அது அந்த எழுத்துக்களை பார். அதை பார்க்கவோ அதன் அர்த்தத்தை சொல்லவோ யாராலும் முடியவில்லை. புரியாத வார்த்தைகள் என்கின்றார்கள். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் உன்னால் அதை சொல்ல முடியும் என்று ராணி சொல்கிறாள். அமைச்சரும் அதைத்தான் சொல்கிறார். இதோ பார், நீ மட்டும் இதற்கு விடை சொல்லிவிட்டால் உனக்கு ராஜ மரியாதை அளிக்கப்படும். என்ன சொல்கிறாய்? அரசே, உமது அன்பளிப்பையும் பரிசுகளையும் பட்டங்களையும் பாராட்டுக்களையும் பெற நான் இங்கு வரவில்லை. என் தந்தை விண்ணகக் கடவுள் ஆற்றலால் உன் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். அரசே, உன் தந்தை நெபுகாத்நேசருக்கு பெருமைகளையும் சிறப்பையும் கடவுள் அளித்தார். ஆனால் உன் தந்தை ஆணவமும் செருக்கம் கொண்டு கடவுளின் கட்டளையை மறந்தார். நான் என்ற அகந்தையால் அரியணையிலிருந்து தள்ளப்பட்டு மனித சமுதாயத்திலிருந்தே விலக்கப்பட்டார். இதையெல்லாம் நீ அறிந்திருந்தும் உன் உள்ளத்தை தாழ்த்திக் கொள்ளவில்லை. அதே ஆணவம், இருமாப்பு, அதனால் கடவுளுக்கு எதிராக உன் உள்ளத்தை உயர்த்தினாய். அரசே, கடவுளின் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விருந்து என்ற பெயரால் தீட்டுப்படுத்தினாய். கல்லாலும் மரத்தாலும் இரும்பாலும் செய்யப்பட்ட அர்த்தமற்ற சிலைகளை வணங்க செய்தாய். அதன் பயனை இப்போது நீ அனுபவிக்கப் போகிறாய். அதற்கான எச்சரிக்கைத்தான் அந்த எழுத்துக்கள். அதுதான். தானியேல், 20 ஆண்டுகளுக்குப் பின் பெல்தாச்சர் கண்ட 3 சொற்களுக்கு ஏற்ப எல்லாம் நடைபெற்று முடிந்தது. அன்று இரவு அரசன் பெல்தாச்சர் தன் எதிரிகளால் கொல்லப்பட்டான்.
பாபிலோன் மீது மேதியரும் பாரசீகரும் படையெடுத்தனர். 62 வயது மேதிய மன்னன் தாரியு பாபிலோனை கைப்பற்றினான். தான் கைப்பற்றிய பாபிலோனில் வரி வசூலிக்கும் உரிமையை தானியேலிடம் ஒப்படைத்தான் தாரியு மன்னன். பின்னர் தானியேலின் நிர்வாக திறமையை கண்டு தன் அரசின் முழு நிர்வாகத்தையும் கவனிக்கும் பொறுப்பையும் தானியேலிடம் ஒப்படைக்க விரும்பினார். அதை பொறுக்க முடியாத தாரியு அரசின் ஆளுநரும் அமைச்சரும் அதிகாரிகளும் தானியேலின் புகழை கெடுக்கவும் மன்னரிடமிருந்து பிரிக்கவும் சதித்திட்டம் போடுகிறார்கள். அமைச்சரே, அடுக்குமா இந்த அநியாயம்? அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு பக்தி கொண்டவன் அப்படித்தானே? ஆமாம். அது போதும். அந்த பக்தியை பயன்படுத்தியே அவனை பரலோகத்திற்கு அனுப்பிவிடலாம். என்ன சொல்கிறீர்கள்? தானியேல் ஒரு நாளாவது கடவுளை தியானிக்காமல் இருக்க மாட்டான், அப்படித்தானே? அதனால் புரியவில்லை எனக்கு. புரிந்தால் நீர் ஏன் இப்படி இருக்க போகிறீர்? அமைச்சரே, அவனது ஜபம்தான் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறது. நான் சொல்வதை கவனமாக கேளும். நாம் உடனே மன்னரை சந்திக்க வேண்டும். என்ன, மன்னரையா? ஆம், புகழின் உச்சியில் இருக்கும் மன்னரின் புகழ் மேலும் பரவ பக்குவமாக ஒரு திட்டத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டும். என்ன திட்டமா? ஆம், இன்னும் 30 நாட்கள் இந்த பாபிலோனில் இருக்கும் அதிகாரிகள் முதல் ஆண்டிகள் வரை நம் மன்னரை தவிர எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது. தங்கள் குறை தீர்க்கவும் வேண்டக்கூடாது. இதை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிங்கத்தின் குகையிலே தள்ளப்பட வேண்டும். எப்படி இந்த திட்டம்? புரிகிறது. அதாவது மன்னரின் புகழ் பரவச் செய்வதற்கு இந்த சட்டம் தேவை என்று மன்னரை நம்ப வைக்க வேண்டும். அந்த தானியேலே பொறியிலே விழ வைக்க வேண்டும். ஆம், அந்த தவ ஞானி தானியேல் தன்னுடைய தவத்தாலே அழிய வேண்டும். அழிந்தான் அந்த தானியேல். வணக்கம் மன்னா. வாருங்கள் அமைச்சரே, இருவரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்களே, ஏதாவது விசேஷமா? அரசே, நமது ஒற்றர்கள் நாடெங்கிலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்திகளை உங்களிடம் சொல்லத்தான் வந்திருக்கிறோம். அப்படியா? சொல்லுங்கள். அரசே, நம் தூதுவர்கள் சென்ற இடமெல்லாம் உங்கள் ஆட்சியின் சிறப்பை பாராட்டி மக்கள் கொண்டாடுகிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு அரசை அதற்கு முன் கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை என்று பேசிக் கொள்கிறார்களாம். அது மட்டுமல்ல, பாபிலோனர்களின் தெய்வ வழிபாடுகளில் தலையிடுவதில்லை என்ற தங்களது முடிவை மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள். அமைச்சரே, அவரவர் வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை. அவர்கள் நமது சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அதுவே போதும். இருந்தாலும் அது என்ன யோசிக்கிறீர்கள்? நான் சொன்னதில் தவறேதும் இருக்கிறதா? அரசே, அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்துவிட்டால் தங்களின் மரியாதை? என்ன சொல்கிறீர்கள்? அரசே, மக்கள் மத்தியில் தங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்பட வேண்டுமானால் சில கட்டுப்பாடுகளையும் நாம் விதித்தாக வேண்டும். என்ன செய்யலாம் என்று சொல்கிறீர்கள்? அரசே, உலகமே போற்றும் உங்களை இந்த நாட்டு மக்களும் போற்ற வேண்டும். அதற்காக ஒரு சட்டத்தை போட வேண்டும். சட்டமா? என்ன சொல்கிறீர்கள்? ஆம் அரசே. இந்த பாபிலோனில் உயரும் கடவுளுக்கு சமமாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். சரி, அப்படியே ஆகட்டும்.
வந்ததென்ன, என்னை வென்றதென்ன. நான் உண்டு என் பணி உண்டு என வாழ்ந்திருந்தேன் நானே. நீ வந்து என் வாழ்வுக்குள்ளே வந்ததென்ன, என்னை வென்றதென்ன. நான் என்று இனி ஏது, நீ என்றும் இனி ஏது. நாம் ஒன்று என ஆன பின் இனி வேறென்ன வேண்டும் என் வாழ்விலே. தந்ததே வாடும் பயிருக்கு நீராய் வார்த்தை சொன்னதென்ன, என்னை மீட்டதென்ன. இருண்ட மேகம் மழை தருதல் போல் துன்பங்கள் உன்னருள் தந்ததே. வாடும் பயிருக்கு நீராய் வார்த்தை சொன்னதென்ன, என்னை மீட்டதென்ன. துன்பம் என்றி நீ ஏது, இன்பம் என்றி நீ ஏது. எல்லாம் நீ என ஆன பின் இனி வேறென்ன வேண்டும் என் வாழ்விலே. அமைச்சரே, அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. அரசே, 30 நாட்கள் வரை அரசராகிய தங்களைத் தவிர வேறு எந்த தெய்வங்களையோ மனிதர்களையோ யாரும் வணங்கக்கூடாது, விண்ணப்பங்கள் செய்யக்கூடாது என்பதுதானே உங்கள் கட்டளை? அதுதானே சட்டம்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அவமானம், பெருத்த அவமானம். ஆளுநரே. ஆம் அரசே, சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய அதிகாரியே அதை மீறினால்? மீறுகிறார்களா? யார் அவர்கள்? தானியேல். தானியேலா? அவர் அப்படிப்பட்டவர் அல்லவே. உங்களது இந்த நம்பிக்கைதான் அவனை ஆணவமாக நடக்கச் செய்கிறது. அதனால் தான் உங்கள் சட்டத்தை மதிக்காமல் நாள்தோறும் அவன் தெய்வங்களை மட்டும் வணங்குகிறான், போற்றுகிறான். அமைச்சரே, கடவுளை நம்புகிறவர் தானியேல். அவரை வணங்குவதில் தவறில்லையே. அரசே, நமது மேதிய பாரசீக சட்டப்படி அரசர் போடும் தடை உத்தரவும் சட்டமும் மாற்றக்கூடியதல்லவோ? ஆமாம். தானியேல் அந்த சட்டத்தை அல்லவா சாகடிக்கிறான். அமைச்சரே, ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? அந்த அளவுக்கு என்ன குற்றத்தை செய்து விட்டார் தானியேல்? அவரது கடவுளை தானே அவர் வணங்குகிறார், மற்றவர்களை கட்டாயப்படுத்தவில்லையே. மன்னா, நமக்கென்று ஒரு சட்டம், நமக்கென்று ஒரு மதம், நமக்கென்று ஒரு கடவுள். இதை மறுக்க நம் நாட்டில் உள்ள யாருக்கும் உரிமை கிடையாது. அமைச்சரே, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்ற முயற்சிப்பது நல்லதுதானே. நீங்கள் அந்த தானியேலை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மறந்து பேசுகிறீர்கள். இல்லை, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். ஆனால் குற்றம் காண்பதே இப்போது உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. அரசே, சாஸ்திரங்களை கற்றவர் நீங்கள். உண்மையை இழிவுபடுத்துகிறான் அவன். இல்லை, தானியேல் அப்படிப்பட்டவன் அல்ல. மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவன். என் மனநோய் போக்கும் மருந்தாகவும் அவன்தான் இருக்கிறான். அதற்காக அந்த ஆணவன் பிடித்தவன் செய்வதெல்லாம் சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களை கௌரவப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம். அதற்கு அவமரியாதை என்றால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அமைச்சரே, உங்கள் முடிவுதான் என்ன? அழிக்கப்பட வேண்டியவன் அவன். சட்டப்படி சிங்கத்தின் குகையிலே தள்ள வேண்டும். ஆத்திரம் வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எதையும் தீர விசாரிக்க வேண்டும். நாளை சபை கூடட்டும். வணக்கம் மன்னா.
அமைச்சரே, தானியேல் மீது நீங்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். அரசே, இந்த தானியேல் தன் மாயாஜாலங்களுக்கு கடவுளின் போர்வையை போர்த்தி மன்னர்களை மயக்கி அரசர்களிடம் ஒரு மதிப்பை பெற்று நாட்டில் அதிகாரம் பண்ணி வந்திருக்கிறான். இப்போதும் கூட தங்களால் பதவி சுகத்தை அனுபவித்து வருகிறான். இப்படி இருந்தும் தங்களை அவமதித்து தங்களின் சட்டத்தையே மீறி நடக்கிறான். இவன் செய்வது அத்தனையும் பித்தலாட்டம். இவன் ஒரு மாயாஜாலக்காரன். இவன் ஒரு ராஜ துரோகி. தானியேல், உன் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை கேட்டிருப்பாய். என் சட்டத்தை மதிக்காதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை தெரிந்திருந்தும் நீ அதை மீறி நடப்பது குற்றம்தானே? அரசே, விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வரும் வாழும் கடவுள் என் கடவுள். அவரைத் தவிர நான் வேறு யாரையும் வணங்க மாட்டேன். அரசே, பார்த்தீர்களா? இவன் இப்படித்தான் வார்த்தை ஜாலங்களால் பசப்பு மொழி பேசி மக்களின் மனதை மாற்றுகிறான். இவன் தண்டனைக்குரியவன். இவனை உயிரோடு விடக்கூடாது. நம் நாட்டு சட்டப்படி இவனை சிங்கத்தின் குகையில் தள்ள வேண்டும். ஆம், இவனை சிங்கத்தின் குகையில் தள்ள வேண்டும். தானியேல், முடிவாக நீ சொல்வது? அரசே, என் கடவுள் வாழும் கடவுள். நம்மை காக்கட்டும். அமைச்சரே, பார்த்தீரா? உயிருள்ள கடவுளை வணங்கிய உத்தமன் இப்போது உருத்தெரியாமல் ஆக போகிறான். ஆம், சித்தமெல்லாம் என் இறைவன் என்று சிந்து பாடியவன் இப்போது சிங்கத்தின் வாயில் சிக்கி சின்னா பின்னமாக போகிறான். ஆளுநரே, நம்மை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இதுதான் கதி. அவர்களுக்கெல்லாம் இவன் ஒரு பாடமாக இருப்பான். ஏய், கனவுகளுக்கெல்லாம் விடை சொன்னாரே உன் கடவுள், அவனை கூப்பிடு. போது உன்னை காப்பாற்றுகிறாரா என்று பார்ப்போம். ஆளுநரே, கேலி வேண்டாம். காக்கும் தெய்வம் என் கடவுள். நிச்சயம் என்னை காப்பார். அமைச்சரே, பார்த்தீரா? தவஞானி அல்லவா இவன்? அதனால் நிச்சயம் வருவார். முட்டாளே, இன்னுமா நீ நம்புகிறாய்? தானியேல், பிடிவாதம் வேண்டாம். எங்கள் தெய்வங்களை நீ வணங்கினால் உனக்கு மன்னிப்பு தருகிறோம். அமைச்சரே, இவன் திருந்த மாட்டான். வீணாக உயிரை விடப் போகிறான். ஆளுநரே, வேதத்தின் பேரால் உயிர் வளர்க்கும் உங்களுக்கு வேண்டுமானால் உயிர் பெரிதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என் உயிரினும் மேலானவர் என் தேவன். அவருக்காக என்னை தீயின் நடுவில் போட்டாலும் சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் நான் கலங்க மாட்டேன். ஆளுநரே, இவன் திருந்தவே மாட்டான். மதிகட்ட இவனுக்கு மரணத்தை தவிர வேறு வழி இல்லை. நடக்கட்டும். காவலரே, பசியோடு இருக்கும் சிங்கத்தின் குகையிலே இவனை தள்ளுங்கள். சரித்திர நாயகனின் சரித்திரம் இன்றோடு முடிந்தது. ஒரு சகாப்தம் ஓய்ந்தது. தானியேல், தவறு செய்து விட்டேன். சதிகாரர்கள் பின்னிய சதிவலையில் சிக்கி தவறான சட்டத்தை போட்டுவிட்டேன். தானியேல், நீ என்ன பாடுபடுகிறாயோ? கடவுளே, என் ஊழியன் தானியேலை காப்பாற்று. எந்த தவறுமே செய்யாதவன் அவன். அவன் உம்மை மட்டுமே ஜீவனுள்ள கடவுளாக நம்புகிறான், நேசிக்கிறான். உம் ஆவியின் வரங்களால் பல புதுமைகளையும் நன்மைகளையும் செய்தவன். அவனுக்கா இந்த நிலைமை? ஐயோ, பொழுது விடிய போகிறது. என்ன நடந்ததோ தெரியவில்லையே. தானியேல், நீ சாக மாட்டாய், நீ சாக மாட்டாய். சாக கூடாது. இதோ நான் வருகிறேன். தானியேல், 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 உண்மை கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வணங்கும் உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று நம்பினேனே. நீ என்ன ஆனாய்?
சிங்கம் உன்னை சின்னாபின்னமாக்கி விட்டதா? இல்லை, சிங்கத்திடமிருந்து கடவுள் உன்னை காப்பாற்றி விட்டாரா? ஐயோ, என்ன நடந்ததோ தெரியவில்லையே. தானியேல், தானியேல், அரசே, தானியேல், நீ? ஆம், நானேதான் அரசே. உங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. என் கடவுள் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருக்கிறார். எனக்கு எதுவும் நேரவில்லை. வேண்டும் அரசே. ஆம், அவரது ஆட்சி என்றும் அழியாதது. விண்ணிலும் மண்ணிலும் விந்தைகள் செய்யும் அவர்தான் உன்னதர். நம்மோடு இருப்பவரும் அவர்தான். இறைவாக்கினர் தானியேல் போல நாமும் மன உறுதியுடன் போராடினால் நமது வாழ்க்கையையும் மாற்றலாம், இந்த சமூகத்தையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் செல்வோம், வாழ்வோம். இந்நாடகத்தை கண்டுகளித்து எங்களை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் பேராலய நாடகக் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.